அத்தியாயம் 2. சஞ்சயன் சொன்னது. அங்கனம் இரக்கம் ததும்பி கண்களில் நீர் நிறைந்து பார்வை குறைந்து துக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனன் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். அர்ஜுனா, ஆரியனுக்கு அடங்காததும் சொர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இந்த உள்ளச்சோர்வு இந்த நெருக்கடியான நேரத்தில் எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது? பார்த்தா அலியின் இயல்பை அடையாதே, அது உனக்கு பொருந்தாது. எதிரியை வாட்டுகின்றவனே, இழிவான உள்ளத்தை தளர்வை துறந்துவிட்டு எழுந்திராய். அர்ஜுனன் சொன்னது. பகைவரை தொலைப்பவரே, மதுவை கொன்றவரே, போற்றுவதற்குரிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் எங்கனம் இப்போரில் எதிர்த்து பாணங்களை அடிப்பேன்? மேன்மை பொருந்திய பெரியோரை கொல்லாமல் இவ்வுலகில் பிச்சை ஏற்று உண்பதுவும் சாலச் சிறந்ததுவே. ஆனால் முதியோர்களை கொல்லுதல் இரத்தம் கலந்த பொருளையும் போகத்தையும் இன்மையிலேயே அனுபவிப்பனாவேன். நாம் இவர்களை ஜெயிப்பது அல்லது இவர்கள் நம்மை ஜெயிப்பது, இதில் நமக்கு எது மேலானது என்பது விளங்கவில்லை. எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அத்தகைய திருதராஷ்டிர கூட்டத்தார் எதிரில் வந்து நிற்கின்றனர். சிறுமை என்ற கேட்டினால் நல்லியல்பை இழந்து நான் அறநெறியை அறிய பெறாது மயங்கி உன்னை வினவுகிறேன். எனக்கு சிறப்பு ஈணுவதை உறுதியாக இயம்பும். நான் உமது சிஷ்யன், தஞ்சமடைகிறேன். உபதேசித்து அருளும் சுவாமி, உபதேசித்து அருளும். பூமியில் நிகரற்றதும் ஆக்கத்தை உடையதும் ஆன ஆட்சியை பெறினும் அமரருக்கு அதிபதியாக இருக்க பெறினும் என் புலன்களை பொசுக்குகின்ற துன்பத்தை அவை துடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லையே. சஞ்சயன் சொல்கிறான். இதை பார்த்து, பகைவரை பொசுக்கும் குடாகேசனாகிய அர்ஜுனன் ரிஷிகேஷனாகிய கோவிந்தனுக்கு இங்கனம் இயம்ப போர் புரியேன் என்று இருந்துவிட்டான். திருதராஷ்டிரா, இரு சேனைகளுக்கும் இடையில் இன்னல் படுகின்ற அர்ஜுனனுக்கு இளமுறுவல் பூர்த்தவராய் ரிஷிகேசர் இம்மொழிகளை இயம்பினார். பகவான் சொல்கிறார், துயரத்துக்கு உரியவர் அல்லார் பொருட்டு துயருகிறாய். ஞானியரது நல்லுரைகளை நவிழ்கின்றாய். இறந்தோருக்கோ இருப்போருக்கோ புலம்பார் பண்டிதர். முன்பு எப்பொழுதாவது நீ இவ் அரசர்கள் ஆகியவர்களை யாராவது பார்த்ததில்லை. இக்காரியங்கள் அழியுமிடத்தும் நாம் இல்லாமல் போக மாட்டோம். ஆத்மாவுக்கு இவ்வுடலில் இளமையும் யவ்வனமும் மூப்பும் உண்டாவது போல வேறு உடல் எடுப்பதும் அமைகிறது. தீரன் அதன் பொருட்டு மயங்க மாட்டான். குந்தியின் மைந்தா, பொறிகள் புலன்களிடத்து பொருந்துதலால் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் முதலியன உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் அவர்களின் இயல்பு. பார்த்தா, இவைகளை பொறுத்துக்கொள். புருஷ்ட சிரேஷ்டனே, எவன் இவற்றால் இன்னலுறான், இன்ப துன்பங்களை ஒப்பாக உணர்கிறான், அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவனாக ஆகுகிறான். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பதற்கு இல்லாமல் போவதும் இல்லை. உண்மை அறிந்தவர்க்கே இவ்விரண்டின் முடிவு விளங்கும். உலகெல்லாம் பரவிய பொருள்
அழிவற்றது என்பதை அறிக. அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. நித்தியமாய் நாசமற்றதாய் அளற்பரியதாய் உள்ள ஆத்மாவின் இவ்வுடலங்கள் யாவும் அழியும் தன்மை உடையனவாகும். ஆதலால் பார்த்தா போர் புரிக. ஆதலால் பார்த்தா போர் புரிக. ஆத்மாவை கொலையாளி என்றும் கொலையுண்பான் என்றும் எண்ணும் இருவரும் அறியாதார். ஆத்மா கொல்வதும் இல்லை, கொலை உண்பதும் இல்லை. இவ் ஆத்மா ஒருபோதும் பிறந்ததும் இல்லை, இறப்பதும் இல்லை. இது இல்லாதிருந்து பிறகு பிறந்ததல்ல, இருந்து பிறகு இறந்ததும் அல்ல. இது பிறவாதது, இறவாதது, தேயாதது, வளராதது. காயம் கொல்லப்படும் இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவது இல்லை. பார்த்தா இவ் ஆத்மாவை அழியாதது, மாறாதது, பிறவாதது, குறையாதது என்று அறிபவன் எப்படி யாரை கொல்வான், யாரை கொல்விப்பான்? பழுதுபட்ட துணிகளை களைந்துவிட்டு மனிதன் புதிய துணி போட்டுக் கொள்வது போன்று ஆத்மா பழைய உடலங்களை நீத்து புதியன புகுகிறது. ஆயுதங்கள் ஆத்மாக்களை வெட்டமாட்டாது, தீ அதை எரிக்காது, நீர் நனைக்காது, காற்று அதை உலர்த்தாது. இவ் ஆத்மா வெட்டுண்டுண்ணான், வேகான், நனையான், உலரான். இவன் நித்தியமாய், நிறைவாய், நிலையாய், அசைவற்றதுமாய் என்றும் இருப்பவனாம். இவ் ஆத்மா பொறிகளுக்கு தென்படாதவன், சிந்தனைக்கு எட்டாதவன், மாறுபடாதவன் எனப்படுகிறான். ஆத்மாவை இங்கனம் அறிந்து துன்பத்தை அகற்று. ஒருவேளை இந்த ஆத்மா என்றும் பிறந்து என்றும் மடிவு அடைகிறது என்று எண்ணுவானால் அப்பொழுதும் பெருந்தோளுடையாய் அவன் பொருட்டு நீ வருந்துதல் பொருந்தாது. பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் பிறப்பதும் உறுதியெனின் விளக்க முடியாத விஷயத்தில் நீ வருத்தப்படுவது பொருத்தமாகாது. பாரதா, உயிர்கள் துவக்கத்தில் தோன்றாமலும் இடையில் தோன்றியும் இறுதியில் தோன்றாமலும் இருக்கின்றன. இவை குறித்து வருந்துவனேன்? இவ் ஆத்மா வியப்புக்குரியது என்று விழிக்கிறான் ஒருவன். இது என்ன விந்தை என்று விள்ளுகிறான் வேறொருவன். ஆச்சரியம் என்று காது கொடுக்கிறான் இன்னொருவன். மற்றொருவன் அதை கேட்டும் அறிந்திலன். பார்த்தா உடல்கள் அனைத்திலும் உரைகின்ற ஆத்மா என்றும் வதைக்கப்படாதவன். ஆகையால் உயிர்களின் பொருட்டு நீ வருந்துதல் வேண்டாம். ஸ்வதர்மத்தை நோக்குமிடத்தும் நீ மனம் நடுங்கல் ஆகாது. அறப்போரை காட்டிலும் வேறு சிறப்பு அரசனுக்கு வேறு எதுவும் இல்லை. பார்த்தா தற்செயலாய் நேர்ந்ததும் திறந்த சொர்க்கவாயில் போன்றதுமான இந்த யுத்தத்தை பாக்கியவான்களாகிய சத்திரிகளே அடைகிறார்கள். அறப்போர் ஆகிய இதனை ஆற்றாயேல் அதனால் நீ ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியையும் இழந்து பாவத்தை அடைவாய். மானுடர் உன்னை ஆண்டும் இகழ்ந்து பேசுவார்கள். போற்றுதற்குரிய ஒருவன் தூற்றப்படுவது இறப்பதைக் காட்டிலும் இழிவானது. பயத்தால் போரினின்று நீ பின்வாங்கினாய் என்று மகாரதிகள் எண்ணுவார்கள். எவர்பால் நீ பெருமை பெற்றிருந்தாயோ அவர்பால் சிறுமையுருவாய். உன் பகைவர்கள் உன் திறத்தை பழித்து பகர்வனா சூடு சொற்களை பேசுவார்கள். அதைவிட பெருந்துன்பம் வேறு யாது உள்ளது? போரில் மடிந்தால் பொன்னுலகை பெற்றிடுவாய், வென்றால் விண்ணுலகை ஆண்டு அனுபவிப்பாய். ஆகையால் போரின் பொருட்டு உறுதி கொண்டு எழுந்திரு. துன்பம், இன்பம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி இவைகளை சமமாக கருதி
போரில் முனைக. அதனால் நீ பாவமடையாய். ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு உனக்கு புகற்றப்பட்டது. இனி பார்த்தா யோகத்தை பற்றி கேள். யோக புத்தியை பெறுவாயாயில் நீ கர்ம பந்தத்தில் இருந்து விடுபடுவாய். இதில் முயற்சி வீண்போதல் இல்லை. குற்றம் ஒன்றும் வராது. இதை சிறிது பழகினாலும் பெரும் பயத்தினின்று அது உன்னை காப்பாற்றும். குருகுலத்து உதித்தவனே இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்றேயாம். உறுதி கொள்ளாதவர்களின் புத்திகள் பல கிளைகளை உடையதுமானவும் முடிவு அற்றவைகளாகவும் இருக்கும். வேத மொழிகளில் விருப்பமுடையவர்கள் சொர்க்கத்தை விளைக்கின்ற கர்மத்துக்கு அந்நியம் ஒன்றுமில்லை என்பார்கள். காமம் நிறைந்தவர் சொர்க்கமே முடிவான பேறு என்பார்கள். அத்தகைய அவேதிகளுடைய புஷ்பாலங்கரமான வசனத்தை கேட்டு அறிவு கலக்க பெற்றவருக்கும் போக ஐஸ்வர்யத்தில் பற்றுடையவர்களுக்கும் உறுதியான புத்தி உள்ளத்தில் உண்டாவது இல்லை. அவர்களுடைய புஷ்பாலங்கரமான சொற்கள் போக ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கான காமிய கர்ம விசேஷங்கள் நிறைந்தனவாயும் புதிய பிறவிகளை உண்டு பண்ணுகின்றனவாயும் இருக்கும். அர்ஜுனா, வேதங்கள் முக்குணமான சம்சாரத்தை பற்றியவைகள். நீ இருமையினின்று விடுபட்டு எப்பொழுதும் நடுவு நின்று யோகக்ஷேமங்கள் அற்று ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து முக்குணங்களை கடந்தவனாக ஆகுக. எங்கும் நீர் பெருக்கு எடுத்து இருக்கையில் கிணறு பயன்படுகின்ற அளவு ஞானத்தை உடையவனாகிய பிரம்ம நிஷ்டனுக்கு வேதங்கள் பயன்படுகின்றன. வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். வினை பயனில் ஒருபொழுதும் உரிமை பாராட்டாதே. வினைப்பயன் விளைப்பவன் ஆய்விடாதே. பெருமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. தனஞ்சயா, யோகத்தில் நிலை பெற்று பற்று அற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கர்மம் செய். நடுநிலை யோகம் என்று சொல்லப்படுகிறது. இது சமபுத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல் புரிவது மிக கீழானதே. சமபுத்தியின் கண் சரணடைக. பயன் கருதுபவர் கயவராவர். மன நடுவு பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துறக்கிறான். ஆகையால் நீ யோகத்தை சார்ந்திடு. திறமையுடன் செயல்புரிவதுதான் யோகம். நடுவு நிற்கும் ஞானிகள் வினைப்பயனை விட்டொழித்து பிறவி தலை நீக்கி கேடில்லா பெரு நிலை அடைகின்றனர். உன் அறிவானது எப்பொழுது அவிவேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ அப்பொழுது கேட்கப் போவதிலும் கேட்டதிலும் பற்றின்மையை பெறுவாய். பல்பொருள் கேட்டு கலங்கும் உன் அறிவு ஆத்மாவின்கண் என்று அசையாது உறுதி பெறுமோ அன்று நீ யோகம் அடைவாய். கேட்டு கலக்கும் உன் அறிவு ஆத்மாவின்கண் என்று அசையாது உறுதி பெறுமோ அன்று நீ யோகம் அடைவாய். அர்ஜுனன் கூறுகிறான், கேசவா, சமாதியில் நிலைத்த நிறை ஞானியரின் லட்சணம் யாது? உறுதியான அறிவுடையவன் எதை பெறுகிறான்? எப்படி அமர்கிறான்? எவ்வாறு நடக்கிறான்? பகவான் சொன்னது பார்த்தா, மனதில் எழுகின்ற ஆசைகளையெல்லாம் அகற்றி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்திருப்பவன் ஸ்தித பிரஜக்ஞன் என்று சொல்லப்படுகிறான். துன்பத்தில் துடிக்காத, இன்பத்தில் நாட்டமில்லாத, பற்று அச்சம் சினமற்ற உறுதியான உள்ளத்தை உடையவன் முனிவன் எனப்படுகிறான். எவன் எங்கும் பற்றிலனாய் நலம் தருவதை அடைந்து மகிழாததும் கேடு தருவதை அடைந்து நொந்து கொள்ளாமலும் இருக்கிறானோ அவன் அறிவு உறுதி பெறுகிறது. எவன் எங்கும் பற்றிலனாய்
நலம் தருவதை அடைந்து மகிழாததும் கேடு தருவதை அடைந்து நொந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் அறிவு உறுதி பெறுகிறது. ஆமை தன் அவயங்களை அடக்கிக் கொள்வது போல பொருள்களிடத்தும் பொறிகளை முழுவதும் உள்ளிழுக்க வல்லவனுக்கு நிறைஞானம் நிலை பெறுகிறது. இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷயானுபவங்கள் இல்லை. ஆசை உண்டு பரமாத்மாவை தரிசித்த பின் அந்த ஆசையும் அழிகிறது. தேறி நிற்கும் நல் அறிஞனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக பற்று இழக்கின்றன. யோகனிஷ்டன் அவைகளையெல்லாம் அடக்கி என்னை பரகதியாக கொண்டிருக்கிறான். இந்திரியங்களை வசமாக்கியவனுக்கு அறிவு நிலை பெறுகிறது. பொருளை நினைப்பதால் பற்று உண்டாகிறது. பற்று ஆசையாக பரிணமிக்கிறது. ஆசை சினமாக வடிவெடுக்கிறது. சினத்தால் மனக்குழப்பம், குழப்பத்தால் நினைவின்மை, நினைவு நாசத்தால் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் ஆள் அழிகிறான். விருப்பு வெறுப்பு அற்றவனாகவும் ஆத்ம வசப்பட்டவனாகவும் ஆகிய இந்திரியங்களினால் விஷயங்களில் உலவுகின்ற மனவேந்தன் தெளிவடைகிறான். விருப்பு வெறுப்பு அற்றவனாகவும் ஆத்மவசப்பட்டனவும் ஆகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உலவுகின்ற மனவேந்தன் மன தெளிவு அடைகிறான். மன அமைதியில் மனிதனுக்கு துன்பங்கள் அனைத்தும் ஒழியும். ஏனெனில் மன அமைதியுடன் உடையவனுக்கு அறிவு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறது. மனம் அடங்காதவனுக்கு ஆத்ம போதம் இல்லை, ஆத்ம பாவனையும் இல்லை. ஆத்ம தியானம் இல்லாதவனுக்கு சாந்தி கிடையாது. சாந்தி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது? நீர்மேல் கப்பலை காற்றானது கவர்ந்தது போன்று அலைகின்ற இந்திரியங்களை பின்தொடரும் மனது அவனது விவேகத்தை அரிக்கிறது. ஆகையால் ஆற்றலுடையாய் யாருடைய பொறிகள் புலன்களில் நின்று பிரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவனது அறிவு நிலைபெற்று உள்ளது. உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்களெல்லாம் துய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல எம் முனிவன் பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான். ஆசையுள்ளான் சாந்தி அடையான். எப்புருஷன் ஆசைகளை அறவே அகற்றி பற்று அற்று அகங்கார மமகாரமின்றி நடமாடுகிறானோ அவனே சாந்தி அடைகிறான். பார்த்தா இதுவே பிரம்ம நிலை பேறு ஆகும். இதை அடைந்தவனுக்கு மோகமில்லை. இறுதி காலத்திலாவது இதில் நினைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்.